தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருவிழாவிற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தமிழகமே ஜல்லிக்கட்டு கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டமான மதுரையில் இப்போதே ஜல்லிக்கட்டுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு மதுரை மாவட்டத்தின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் வரிசையாக நடைபெற உள்ளன. வரும் ஜனவரி 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும் 16ஆம் தேதி பாலமேட்டிலும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு 17ஆம் தேதியும் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. களத்தில் சீறி பாய போகும் காளைகளை தயார்படுத்தும் பணியில் உரிமையாளர்கள் இப்போது முழுவீச்சில் இறங்கியுள்ளனர். வாடிவாசலில் வீரர்களை தெரிக்கவிட வேண்டும் என்பதற்காக காளைகளுக்கு தவிடு, புண்ணாக்கு, உளுந்து, சோளம் மற்றும் பச்சரிசி என சத்து நிறைந்த உணவுகள் அள்ளி வழங்கப்படுகின்றன. உணவு ஒரு புறம் இருக்க, மறுபுறம் பயிற்சிகளும் அனல் பறக்கின்றன. காளைகள் ராணுவ வீரர்களைப் போல தயார் செய்யப்பட்டு வருகின்றன. வீரர்களிடம் பிடிபடாமல் போகும் காளை, வெற்றி வாகை சூட காத்திருக்கும் காளைகளும் அவற்றை அடக்க துடிக்கும் வீரர்களும் களத்தில் மோத இன்னும் சில நாட்களே உள்ளன. இந்த ஆண்டு பரிசுகளை வெல்லப்போவது காளையா அல்லது காளையர்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு மாடு ஜல்லிக்கட்டு கவுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. ஒரு 6 பல்லுக்கு மேல அவுத்தாதான் அந்த மாடு யோசிக்கிற தன்மை இருக்கும். இப்ப நான் ஒரு ஆளோட சண்டை போடுறதுக்கும் சின்ன பையன் சண்டை போடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது மாதிரிதான் சின்ன பையனை கொண்டு போய் ஒரு சண்டையில இறக்கி விட்டா அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அது மாதிரிதான் கண்டுக்குட்டியை போய் ஒரு வாடியில் அவுத்து விட்டா ஒன்றும் தெரியாது. வாடி தவ்வி ஓடுறதுக்கு தான் என்னத்தை பார்க்கும். இதே இது ஒரு 6 பல்லு கெடை பல்லு ஏறி அந்த மாடை பொறுமையா அது வரைக்கும் நல்லா வளர்த்து பொறுமையா அவுத்தோம்னா நம்ம என்ன ரிசல்ட் பார்க்குறோமோ அதோட ரிசல்ட் பயங்கரமாகவே மாடு கொடுக்கும். சார் நாங்கள் இப்போ போனால் எங்கள் தாத்தா வளர்த்தாரு, அதுக்கடுத்து நான் வளர்த்தேன். இப்போ அதுக்கடுத்து என் பையலுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கானுங்க. நாங்களாம் ஏனாதானு வளர்த்தோம். இன்றைக்கி எங்கள் பையங்கெல்லாம் ரொம்ப ஹைடெக்கில் மாரி மாட்டுக்கு உளுந்தம் தூசி கொடுக்கணும், கடலை தூசி கொடுக்கணும். அந்த மாதிரி நாங்கள் வளர்க்கும் போதெல்லாம் சும்மா வைக்கலாம் புல்லையும் போட்டு வச்சுட்டு எனத்தையோ தை அன்னைக்கு நாங்களும் ஒரு மாடு கொண்டு போனோம்னு வரிசையில் நடந்தே கொண்டு போவோம். இப்போ வண்டியில் கொண்டுட்டு வர்றது ஹேர் வேணா அந்த வண்டி மாடு ஏற்றிட்டு போகிறதுக்குன்னே தனியாக பிரத்யேகமாக ஒரு வண்டியில் கொண்டுட்டு வர்றது, அந்த மாதிரி ஹைடெக் ஆகி போச்சு. இப்போ ஜல்லிக்கட்டு டோக்கன் கொடுத்து தான் நடத்துறது ஆகி போச்சு. ஜல்லிக்கட்டு அன்னைக்கு வெத்தலை வாக்கு கொடுத்து நீங்கள் வாங்க எங்கள் ஊருக்கு உங்கள் மாடை கொண்டுட்டு வாங்கின ஒரு மரியாதை இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மரியாதைலாம் யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடந்தாலே போதும்னு அவருக்கு டோக்கன் கொடுத்து நவீன முறையில் ஆன்லைனில் பதிவு பண்ணி அந்த மாதிரி டோக்கன் வரும். மாடுபிடி வீரர்களுக்குமே கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் பதிவு பண்ணி அவங்க ஆதார் கார்டை கொடுத்து உங்களுக்கு 18 வயசு ஆச்சா, சரி நீ மாடு பிடிக்க தரமாக திடகாத்திரமாக இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணி மாடு பிடிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து அதுக்கு நிறையா பாதுகாப்பு கொடுத்து அந்த மாதிரிலாம் ரொம்ப அது ஒரு வீர விளையாட்டுன்றனால அதுக்கு ரிஸ்க் இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ரிஸ்கையும் பொருட்படுத்தாமல் அதில் கலந்துக்கிற அனைவருமே மாடு கொண்டு போகிறவங்களுக்கும் ஒரு ரிஸ்க்கு, மாடு பிடிக்கிறவங்களுக்கு ரிஸ்க்கு, இதை வேடிக்கை பார்க்க போனவங்களுக்கு ரிஸ்க்கு இருந்தாலும் தை பிறந்தா வழி பிறக்கணும். எல்லாருமே ஒரு மனசளவில் சந்தோஷமாக கொண்டாடுறது தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல். அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பான பொங்கல் இந்த வருஷம் 2026 அனைத்து மக்களும் கொண்டாடணும், அனைத்து மதத்தினரும் கொண்டாடணும்னு வேண்டிக்கிறேன்.